எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைமா என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பசங்களுக்கு வந்து 10ஆம் தேதி தாங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாங்க. சரி, அவங்களுக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு கடைக்கு போயிட்டு வந்தோம். இன்னைக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க. என்னோட சின்ன பையன் வந்து என்னோட பெரிய பையன் ஸ்கூலில் சேர்த்துட்டோம். அவர் வேறு ஸ்கூலில் இருந்தார். முன்னாடி கேஜி மட்டும் வேறு போட்டுருந்தோம். இப்போ யூகேஜிங்கிறதால நாங்கள் ஸ்கூல் மாற்றிட்டோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவர் கூட போவாருன்னு. அதனால் இந்த வருஷத்துலேருந்து அவருக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும். சரி, அதனால் போய் அவருக்கு லஞ்ச் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இதுதான் அவரோட லஞ்ச் பாக்ஸு. இது பொரியலுக்கு, இது சாப்பாடு வைக்கிறதுக்கு. இதுலேயே பெருசு தான் வந்து பெரியவரோடது. அவரது வந்து பழசு தான். சேம் அதே மாதிரி இவருக்கும் வாங்கியாச்சு. பாருங்க, நல்லா இருக்கா? இதுதான் வாங்கியிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு டைமாக என் பையனுக்கு புதுசு வாங்கியிருக்கேன், என் சின்னவருக்கு. ஏன்னா எல்லாமே பெரியவர் யூஸ் பண்ணது தான் சின்னவர் யூஸ் பண்ணுவார். அவர் யூஸ் பண்ணிட்டு கொடுத்தாருன்னா அது சைக்கிள்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே குழந்தைக்குன்னு ஃபஸ்ட்டு நான் வாங்கினது இதுதாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறது, சின்ன பிள்ளைனா அப்படி தானே, நாங்களும் அப்படி தான் இருந்தோம். நீங்களும் அப்படி தானே? சொல்லுங்கள், ஆமான்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் அவருக்கு மட்டும் இது வாங்கியாச்சு. இதை வாங்கிட்டு புக்ஸுக்கெல்லாம் கவர் வாங்கிட்டு வந்தோம். இதுதான் அவங்க ஸ்கூலில் யூஸ் பண்ணுவாங்க, அதனால இந்த கவர் வாங்கிட்டோம். அவங்களுக்கு இதில் சாக்ஸ்லாம் இருக்குது. பாருங்கள், சாக்ஸ்லாம் வாங்கிட்டு பென்சில், அவங்களுக்கு பென்சில் எரேசர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாமே பேக்கில் இருக்குது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இதுவுமே அவருக்கு புதுசு தான் வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாமே புதுசு தான். என்னென்னு பார்த்தீங்களா, லஞ்ச் பேக் வாங்கலை. லஞ்ச் பேக் வந்து பெரியவருக்கு இருக்குது. லாஸ்ட் இயர் தான் வாங்கினோம். அது நல்லா இருக்குது. சின்னவருக்கு மட்டும் வாங்கலை. அந்த கடையில் வந்து பெருசாக இருந்தது பேகு. இந்த கப்பு வைக்கிற அளவுக்கு, வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்நாக்ஸ் இதுதான் எடுத்துகிட்டு போவாங்க. அந்தளவுக்கு காம்பேக்டாக கிடையாது இல்லை அதில். அதனால் பக்கத்தில் இன்னொரு கடையில், சின்ன கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். நான் எப்போ போனாலும் அங்கே போனேன்னா ட்ரெஸ் எடுக்காமல் வரமாட்டேன் குழந்தைங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு 10 ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். ட்ரௌசர் மட்டுமே நான் ஒரு 10 எடுத்தேன். டிஷர்ட் ஒரு 6-7 டிஷர்ட் இருக்கும். அங்கே நல்லாயிருக்கும் டிஷர்ட்லாம். 100 ரூபா தாங்க டிஷர்ட்லாம். இது எல்லாமே 100 ரூபா. ஒரு பீஸ் 100 ரூபான்னு எடுத்தேன். டிஷர்ட்டுமே 100 ரூபா தான். ஒரு டிஷர்ட் 100 ரூபா. என் பசங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே அங்கே எடுத்தது தான். நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் ஒரே திட்டுங்க, ஃபீஸ் கட்டுற டைமில் போயிட்டு நீ இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு வந்திருக்க, கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அடிக்கடி போக போகிறதில்ல, போகிறப்ப எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்னு நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். இன்னும் அவருக்கு பேக் மட்டும், லஞ்ச் பேக் மட்டும் தான் வாங்கலை. மற்றதெல்லாம் வாங்கிட்டாங்க. ஸ்கூல் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நானும் எப்போன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.